ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். மகாராஜாதிராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட ராஜகுலோத்துங்க ராஜகுல திலக 14 லோகத்தின் அதிபதி பாரா. சம்புவரையர் கூட்டிய கூட்டத்தில் கலந்து கொள்ள ஆதித்த கரிகாலன் பயணப்பட்டு கொண்டிருந்தான். போகும்போது வழியிலே பாட்டனும் பேரனும் இறங்கி பேசிக் கொண்டிருந்தார்கள். அப்போது இந்த கூட்டத்திலே தன் பேரன் ஆதித்த கரிகாலன் கலந்து கொள்வதில் தனக்கு சற்று அச்சம் இருப்பதாக அவர் ஆதித்த கரிகாலனிடம் தெரிவிக்கிறார். அதற்கு ஆதித்த கரிகாலன் மேலே தொடர்கிறான். தாத்தா, எனக்காக அவ்வளவு தூரம் நீங்கள் பயப்படுகிறீர்களா? என்னை அவ்வளவு கையினால் ஆகாதவன் என்று எண்ணிவிட்டீர்களா என்று கேட்டான் கரிகாலன். இல்லை தம்பி, இல்லை. நீ எத்தகைய வீராதி வீரன் என்பது எனக்கு தெரியாதா? கொடிய ஆயுதங்களை தரித்த 10,000 பகைவர்களின் நடுவில் நான் உன்னை தன்னந்தனியாக நம்பி அனுப்புவேன். ஆனால் கண்ணீர் பெருக்கி உன் மனத்தை கலங்கச் செய்யக்கூடிய ஒரு பெண்ணின் முன்னால் உன்னை தனியாக அனுப்புவதற்கு மட்டும் பயப்படுகிறேன். சம்புவரையர் மகள் அப்படியெல்லாம் ஜாலவித்தையில் தேர்ந்தவள் என்று நான் கேள்விப்படவில்லை தாத்தா. ஆண் மக்கள் முன்னால் வருவதற்கு அஞ்சக்கூடிய பெண்ணாம் அவள். கந்தமாறன் சொல்லியிருக்கிறான். நானும் அப்படியெல்லாம் அவசரப்பட்டு தாய் தந்தையர் சம்மதமில்லாமல் ஒரு காரியத்தை செய்துவிட மாட்டேன். உங்களுடைய பழங்குடியில் பிறந்த 2 பெண்கள் இன்னும் மணமாகாமல் இருக்கிறார்கள் என்பதும் எனக்கு நன்றாய் தெரியும். ஆதித்தா, அதை பற்றிய சிந்தனை எனக்கில்லை. என் மூத்த மகனுடைய பெண்கள் 2 பேர் திருமண பிராயம் வந்தவர்கள் இருக்கிறார்கள்தான். ஆனால் அவர்களை உன் கழுத்தில் கட்டும் எண்ணம் எனக்கு சிறிதும் இல்லை. ஏற்கனவே சோழ நாட்டு சிற்றரசர்கள் பலரும் என் மீது பொறாமையும் பகைமையும் கொண்டிருக்கிறார்கள். இதுவும் வேறு சேர்ந்து விட்டால் கேட்க வேண்டியதில்லை. அதற்கு பதிலாக சம்புவரையர் மகளையே நீ கட்டிக்கொண்டால் நான் ஒருவாறு திருப்தி அடைவேன். எனக்கோ வயது அதிகமாகிவிட்டது, உடல் தளர்ந்து விட்டது, சில சமயம் உள்ளமும் நெகிழ்ந்து விடுகிறது. மறுபடியும் என் அருமை பேரனை காண மாட்டேனோ, இதுதான் உன்னை நான் பார்ப்பது கடைசி முறையோ என்றெல்லாம் சில சமயம் எள்ளிக்கொள்ளுகிறேன். இனிமேல் என்னால் உனக்கு உதவி எதுவும் இல்லை. புதிய சிநேகிதர்கள் சிலர் உனக்கு அவசியம் வேண்டும். உன் விஷயத்தில் சிரத்தை கொள்ளக்கூடியவர்கள் வேண்டும். ஆகையால் சம்புவரையர் மகளை நீ மணந்து கொண்டால் நான் உண்மையில் மகிழ்ச்சியே அடைவேன். தாத்தா, உங்கள் மகிழ்ச்சிக்காக கூட அதை நான் செய்ய முடியாது. சம்புவரையர் மாளிகைக்கு நான் விருந்தாளியாகப் போவது அவருடைய சிநேகத்தை விரும்பியும் அல்ல, அவர் மகளை மணம் புரியவும் அல்ல. நீங்கள் அது பற்றி நிம்மதியாயிருக்கலாம். அப்படியானால் எதற்காக போகிறாய் குழந்தாய்? என்னிடம் உண்மையை சொல்லக்கூடாதா? உன்னுடைய நண்பர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்ததில் சில வார்த்தைகள் அவ்வப்போது என் காதில் விழுந்தன. பெரிய பழுவேட்டரையன் 60 வயதுக்கு மேல் கல்யாணம் செய்து கொண்டானே, அந்த மோகினி பிசாசு உனக்கு ஓலை அனுப்பியிருக்கிறாள் என்றும் அதனாலேதான் நீ கடம்பூர் வர சம்மதித்தாய் என்றும் அவர்கள் பேசிக்கொண்டார்கள். அது உண்மையா? ஆம் தாத்தா, அது உண்மைதான் என்றான் ஆதித்த கரிகாலன். கடவுளே, இது என்ன காலம்? கரிகாலா, நான் சொல்வதை கேளப்பா. நீ பிறந்த சோழகுலம் 2000 ஆண்டுகளாக வாழையடி வாழையாக வந்த பெருமை பெற்ற குலம். உன்னுடைய மூதாதைகள் சிலர் உலகத்தை ஒரு குடையில் ஆண்ட சக்கரவர்த்திகளாயிருந்திருக்கிறார்கள். சில சமயம் உறையூரையும் அதன் சுற்றுப்புறத்தையும் மட்டும் ஆண்ட குறுநில மன்னர்களாயிருந்திருக்கிறார்கள். சிலர் ஏக பத்னி விரதம் கொண்டு ராமபிரானைப் போல இருந்ததுண்டு. சிலர் பல தாரங்களை மணம் செய்து கொண்டு வீர புதல்வர்கள் பலரை ஈன்றதுண்டு. சிலர் சிவபக்தர்கள், சிலர் திருமாலின் பக்தர்கள், சிலர் சாமியும் இல்லை பூதமும் இல்லை என்று சொல்லி வந்தார்கள்.
ஆனால் அவர்களில் யாரும் தங்கள் நடத்தையில் களங்கம் உண்டாகுமாறு நடந்ததில்லை, பிறன் மனை விழைந்ததில்லை. குழந்தாய், கன்னி பெண்களாயிருப்பவர்கள் எத்தனை பேரை வேண்டுமானாலும் மணந்துகொள். உன் பாட்டனின் தந்தை புகழ் பெற்ற பராந்தக சக்கரவர்த்தி 7 பெண்களை மணந்து கொண்டார். அவரைப் போல நீயும் மணந்துகொள். ஆனால் பெரிய பழுவேட்டரையனை மணந்து கொண்ட மாயமோகினியை கண்ணெடுத்தும் பாராதே. மன்னிக்க வேண்டும் தாத்தா, அந்த மாதிரி குற்றம் ஒன்றும் நான் செய்ய மாட்டேன். சோழ குலத்துக்கும் மலையமான் குலத்துக்கும் களங்கம் உண்டு பண்ண மாட்டேன். அப்படியானால் அவள் அழைப்புக்கு ஏன் போகிறாய் குழந்தாய்? உண்மையை உங்களிடம் சொல்லிவிட்டே போகிறேன். அவளுக்கு ஒரு சமயம் நான் ஒரு பெரிய தீங்கு செய்தேன். அதற்காக அவளிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளப் போகிறேன் என்றான் கரிகாலன். இது என்ன வார்த்தை? ஒரு பெண்ணிடம் நீ மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுவதாவது என் காதினால் கேட்கச் சகிக்கவில்லையே என்றார் மலையமான். ஆதித்த கரிகாலன் சிறிது நேரம் தலைகுனிந்த வண்ணமாக இருந்தான். பிறகு மனத்தை திடப்படுத்தி கொண்டு பாட்டனாரிடம் பழைய வரலாற்றை ஒருவாறு கூறினான். வீரபாண்டியனை தான் தேடிச் சென்று அவன் ஒளிந்திருந்த இடத்தை கண்டுபிடித்ததையும், நந்தினி குறுக்கிட்டு உயிர் பிச்சை கேட்டதையும், தான் அதை கேட்காமல் ஆத்திரப்பட்டு அவனை கொன்றதையும், அது முதல் தன் மனம் நிம்மதியில்லாமல் அலைப்புறுவதையும் பற்றி விவரமாக கூறினான். அந்த ஞாபகம் என்னை ஓயாமல் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறது தாத்தா. அவளை ஒரு தடவை பார்த்து மன்னிப்பு கேட்டுக்கொண்டால்தான் என் மனம் நிம்மதியடையும். அவளும் போனதையெல்லாம் மறந்துவிடத் தயாராகி இருப்பதாக காண்கிறது. ராஜ்யத்தில் குழப்பம் விளையாமல் பார்த்து கொள்வதிலும் சிரத்தை கொண்டிருக்கிறாள். அதற்காகவே என்னை அழைத்திருக்கிறாள். போகும் காரியத்தை முடித்துக்கொண்டு வெகு சீக்கிரமாகவே காஞ்சிக்கு திரும்பி விடுவேன். தாத்தா, திரும்பி வந்ததும் என் தம்பியை கண்டுபிடித்து கொண்டு வருவதற்காக கப்பல் ஏறி புறப்படுவேன் என்றான் ஆதித்த கரிகாலன். கிழவர் மலையமான் ஒரு பெருமூச்சு விட்டு, இதுவரையில் விளங்காமல் இருந்த பல விஷயங்கள் இப்போது எனக்கு விளங்குகின்றன. இன்று வரை மர்மமாக இருந்த பல காரியங்கள் அர்த்தமாகின்றன. விதியை வெல்ல யாராலும் முடியாது என்பது நிச்சயம்தான் என்றார். கெடில நதிக்கரையில் பாட்டனும் பேரனும் பேசிக் கொண்டிருந்த அதே சமயத்தில் கொள்ளிடத்தின் வடகரையில் உள்ள திருக்கானாட்டுமுள்ளூர் என்னும் ஊரில் பழைய நண்பர்களான ஆழ்வார்க்கடியானும் வந்தியத்தேவனும் ஒரு வினோதமான காரியத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த காலத்தில் வடகாவேரியாகிய கொள்ளிடமும் தென்காவிரியைப் போலவே புண்ணிய நதியாக கருதப்பட்டு வந்தது. துலா மாதத்தில் தினந்தோறும் கானாட்டுமுள்ளூர் ஆலயத்தில் கோயில் கொண்டுள்ள சிவபெருமான் இடபாரூடராக கொள்ளிடக்கரைக்கு எழுந்தருளி ஸ்நானத்துக்கு வந்துள்ள பக்தர்களுக்கு சேவை தருவது வழக்கம். மத்தியான வேளையில் ஒவ்வொரு நாளும் உற்சவமாகவே இருக்கும். அக்கம் பக்கத்து கிராமங்களிலிருந்து பக்தர்கள் திரண்டு வருவார்கள். விஷ்ணு கோயில் அந்த ஊரில் சிறிதாக இருந்தாலும் அந்த கோயிலிலிருந்தும் பகவான் கருட வாகனத்தில் ஆரோகணித்து கொள்ளிடக்கரைக்கு எழுந்தருளுவார். இவ்விதம் துலா மாதத்தில் வடகாவேரியில் ஸ்நானம் செய்வதற்காக வந்து கூடியிருந்த ஜனக்கூட்டத்தினிடையே ஆழ்வார்க்கடியான் ஒரு நாவல் கிளையை மண்ணில் நட்டு வைத்து கொண்டு, நாவலோ நாவல், நாவலோ நாவல், இந்த நாவலந்தீவிலே வைஷ்ணவ சமயமே மேலான சமயம் என்று நிலைநாட்டுவதற்கு வாதப்போர் புரிய வந்துள்ளேன். சைவர்கள், சாக்தர்கள், அத்வைதிகள், காபாலிகர்கள், காலாமுகர்கள், புத்தர்கள், சமணர்கள் யார் வேணுமானாலும் வாதப்போர் புரிய வரலாம். அவர்கள் வெற்றி விட்டால் அவர்களை என் தோள் மீது தூக்கி கொண்டு ஊரை சுற்றி வலம் பெறுவேன். அவர்கள் தோற்றால் இடுப்பு துணியை தவிர மற்றதெல்லாம் இங்கே கொடுத்துவிட்டு போக வேணும். நாவலோ நாவல் என்று கத்திக் கொண்டிருந்தான். அவனுக்கு முன்னால் ருத்ராட்ச மாலைகள், மகர கண்டிகள், கமண்டலங்கள், குண்டலங்கள், பட்டு பீதாம்பரங்கள், பொற்காசுகள் ஆகியவை குவிந்து கிடந்தன. இவற்றிலிருந்து வெகுநேரம் வாதமிட்டு பலரை வாதப்போரில் வென்றிருக்க வேண்டும் என்பது தெளிவாயிருந்தது. அவனுக்கு பக்கத்தில் கடம்ப மரம் ஒன்றில் சாய்ந்து கொண்டு வந்தியத்தேவன் கையில் உருவிய கத்தியுடன் நின்று கொண்டிருந்தான். இப்போது அவனுடைய அறையில் உடுத்திய ஒரு துணியும் கையில் ஒரு கத்தியும் மட்டும்தான் இருந்தன. அவனுடைய தோற்றத்திலிருந்து ஆழ்வார்க்கடியான் மீது பலாத்காரத்தை பிரயோகிக்க பார்த்தவர்களை அவன் கத்தியை வீசி பயமுறுத்தி அனுப்பியிருக்க வேண்டும் என்று தோன்றியது. அந்தச் சமயத்தில் கூட்டமாகவும் கோஷித்து கொண்டும் வந்த சைவர் கூட்டம் ஒன்றை பார்த்து அவன் கூறிய மொழிகளிலிருந்தும்
அது வெளியாயிற்று. இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள். உலக நடப்புல காலம்னு ஒன்று ஓயாம ஓடிக்கிட்டு இருக்கு என்பதை பெரும்பாலோர் கவனிப்பதில்லை. குறிப்பா இளமையில சுறுசுறுப்பா இயங்கிக்கிட்டு வந்துள்ள முதியவர்கள் தமக்கு வயசாகிட்டது என்பதை ஏற்றுக்கொள்ளவே மறுப்பதையும் பார்க்கிறோம். பாட்டன் மலையமான் எத்தனையோ போர்க்களங்களை பார்த்த மா வீரர், 80 வயதை கடந்தவர். தம்முடைய தள்ளாமையை பார்த்திபேந்திரன் ஏளனமா பேசின போது சீறி எழுந்ததை பார்த்தோம். விஷயத்துக்கு வராம அவர் சுத்தி வளைச்சு பேசும்போதெல்லாம் பொறுமை இழந்திருந்த ஆதித்த கரிகாலன் பணிவோடு அந்த கிழவரின் அறிவுரைகளை பொறுமையா கேட்டு வந்ததையும் கவனித்தோம். பல காரணங்களால கெடிலக்கரையிலேயே விடை பெற்று திருக்கோவலூர் போயிட முடிவு செஞ்சிட்ட பெரியவர் பேரனின் பிறந்த நாள் கொண்டாட்டத்தை நினைவு கூர்ந்தார். தக்கோலப்போர் நிகழ்ச்சிகளை வர்ணித்தார். ராஜாதித்தரை போல வஞ்சகத்திற்கு ஏமாறிடக்கூடாது, கடம்பூருக்கு வண்ண அழைத்திருப்பவர்களின் உண்மையான நோக்கம் தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் அந்த சிற்பத்தை பார்த்ததும் பேரனுக்கு ஏற்பட்ட மனப்பிறழ்வை கவனித்தார். அதையொட்டி அவன் எழுப்பிய வினாக்களுக்கும் விளக்கம் தந்தார். மனசை திடப்படுத்திக்கிட்டு பழைய வரலாற்றை ஒருவாறு அவரிடம் சொன்னான். பழுவேட்டரையரை மணந்து கொண்ட அந்த பெண் எல்லாத்தையும் மறந்து ராஜ்யத்தில் குழப்பம் ஏற்படாமல் பார்த்து கொள்வதில் ஸ்ரத்த காட்டுறா என்பதை சொன்னதும் ஒரு பெருமூச்சோட பேச்சை முடிச்சுக்கிட்டார். இந்த பகுதியை ஒட்டின சில செய்திகள். முதற் பராந்தகன் மணந்த பெண்களிலே கோக்கிழானடிகள், ரவிநிலி, தென்னவன் மாதேவி, சோழமாதேவி, வில்லவன் மாதேவி ஆகிய இந்த பெயர்கள் கல்வெட்டுகளில் குறிப்பிடப்படுகின்றன. கோக்கிழான் அடிகளுக்கு பிறந்தவன் ராஜாதித்யன். அடுத்து திருக்கானாட்டு முள்ளூர் பற்றின குறிப்பு. கடம்பூருக்கு தென்கிழக்கே 10 கிலோமீட்டர். இந்த ஸ்தலம் அமைஞ்சிருக்கிற இயற்கை சூழலை அழகா வர்ணிக்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பக்கத்திலேயே ஓமாம்புலியூர் கோவிலை வடதளின்னு குறிப்பிடுறாங்க சம்பந்தரும் அப்பரும். கடம்பூருக்கு வடகிழக்கே திருநாரையூர் 14 கிலோமீட்டர். சம்பந்தர் 3 பதிகங்கள், அப்பர் 2. நம்ம கதையில் அறிமுகமான நம்பியாண்டார் நம்பிகள் பிறந்தருடைய ஊர். மேலை கடம்பூர் கரக்கோவில சம்பந்தரும் அப்பரும் பாடியிருக்காங்க. மிக அருகிலேயே கீழக்கடம்பூர் கோவிலின் பேரு இளங்கோவில். கடம்பூருக்கு வடகிழக்கே 5 கிலோமீட்டர் தொலைவில் காட்டுமன்னார்குடி. வைணவத்துக்கு அருந்தோண்டு ஆற்றின நாதமுனிகளும் ஆளவந்தாரம் அவதரித்த தலம். லக்ஷ்மிநாத சமாரம்பாம் என்று தொடங்குகிற தனியன் ஏற்பட்ட தலம். நல்லது, அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.